வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது பாபார்க் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாபா. ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு வர கமெண்ட்ஸை நீங்கள் எதில் போய் பார்ப்பீங்க? வைடி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைட் கமெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் ஆன கமெண்ட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த பப்ளிஷ்ட் அப்படிங்கிற அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே ஹெல்டு ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இந்த கெட்ட வார்த்தை கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அதில் நல்ல கமெண்ட்ஸும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி போயிடும். ஸோ இப்போது பிரச்சனை என்னென்னா, முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிற கமெண்ட்ஸ் எல்லாமே பெர்மனண்ட்டாக வந்துட்டு அந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூன்ற அந்த டேப்பில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எப்போ வேணாலும் போய் அதில் இருக்கிற பேட் கமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். குட் கமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்துட்டு பப்ளிஷ்டு கமெண்ட்ஸாக மாறிடும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற டேப்பில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே வெறும் 60 நாளைக்கு 2 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த டேப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதனால் என்ன நம்ம சேனலில் நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கமெண்ட்ஸும் பப்ளிஷ் ஆகாமல் ஹெல்டு ஃபார் ரிவ்யூ டேபுக்கு போயிடும். ஒரு 2 மாதம் நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட் வந்து அதுலேருந்து போயிடும். அந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூங்கிற டேப்லேருந்தே போயிடும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த கமெண்ட் பண்ண நபருக்கு வந்துட்டு அது ஃபீல் ஆகும் இல்லையா? நம்ம ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ரிப்ளை வராட்டினாலும் பரவாயில்ல, அந்த கமெண்ட்டே இல்லைன்றப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகும். நாளை பின்ன அவங்க திருப்பி கமெண்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இனிமேல் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கமெண்ட்ஸை நீங்களே மேனுவலாக ஃபில்டர் பண்ணுங்கள். பேட் கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஒன்று ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லை ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அது உங்களோட சாய்ஸு. குட் கமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு யூடியூப் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுங்க, பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக்கை கொடுங்க. இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.